காவல் நிலையத்திலே விசாரணைக்கு அழைத்து வருகின்ற ஒரு நபரை அடித்து கொள்ளுவது என்பது மனிதாபிமானமற்ற ஒரு செயல். யார் அதை செய்திருந்தாலும் உச்சகட்டமான தண்டனையை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதிலே கவனத்தோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. பலரும் அதை பற்றி யோசிப்பதற்கு முன்பே அதில் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை முதலமைச்சரே நேரடியாக கவனத்தில் கொண்டு அந்த பிரச்சனைகளை அணுகி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து சந்தேகமில்லாமல் இந்த விசாரணை நடக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐக்கும் யாரும் கேட்பதற்கு முன்பாகவே அவராகவே அதை கொடுத்திருக்கின்றார், மாற்றியிருக்கின்றார். இப்படி இந்த வழக்கை பொறுத்தவரை முதலமைச்சருடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கைது செய்வதற்கு தயக்கம் என்கிற நிலை இதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட அந்த சந்தேகம் வராமல் இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையைத்தான் நாம் இங்கே வைக்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் கூட மீண்டும் நாம் சொல்லுவது, காவல்துறை அதிகாரிகள், ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இப்படி நடப்பதன் மூலமாக மொத்த காவல்துறைக்கும் ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி இருக்கிறீர்கள். இது காவல்துறை மட்டுமல்ல, அரசுக்கும் கெட்ட பெயர், முதலமைச்சருக்கும் இது ஒரு கெட்ட பெயரை கண்டிப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுலயே யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி வந்த நிலையில தற்போதும் அந்த உயரதிகாரி ஒருத்தர் அந்த சார்கிட்ட கேட்டு சொன்னது அது யார் அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகள் வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த உயரதிகாரி யார் அப்படின்ற ஒரு இல்லை, இதில் என்ன உண்மைன்னு நமக்கு தெரியாது. நம்ம தொலைக்காட்சிகளில் யூடியூப்ல பலரும் பேசுறதான் நம்ம கேட்குறோம். ஆனால் காவல்துறை இன்றைக்கு விசாரித்திருக்கிறது. நீதிமன்றத்திலே இன்றைக்கு அதற்கான என்ன நடவடிக்கையோ அதை எடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உண்மை என்னவென்று தெரியாமல் நாம் அதில் கருத்து கூறுவது சரியா இருக்காது. ஒரு அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு ஒரு பரபரப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் விசாரணையில் இருக்கிறது. விசாரணையில் வரும்போது தெரியும். காவல்துறை ஒரு தனி அமைப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே இன்னைக்கு நீதிமன்றம் அந்த சந்தேகத்தை எழுப்புவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. நீதிமன்றம் இதை போல கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போதுதான் காவல்துறை அதிகாரிகளுக்கு, அது போன்ற அதிகாரிகளுக்கு இது கவனமாக இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும்.